Good morning student. Today 12th physics la 5th lesson exercise sum பார்க்க போறோம். First sum இப்போ பார்க்கலாம். Consider a parallel plate capacitor whose plates are closely spaced. Let R be the radius of the plates and the current in the wire connected to the plates is 5 ampere. Calculate the displacement current through the surface passing between the plates by directly calculating the rate of change of flux of electric field through the surface. ஒரு பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர் இருக்குப்பா, ஒரு இணைத்தட்டு மின்தேக்கி இருக்குது. அதனுடைய ரேடியஸை ஆர் அப்படின்னு சொல்லி நாம் எடுத்துக்கிறோம். அந்த பிளேட்ஸ் வழியாக போகக்கூடிய கரண்ட்டை 5 ஆம்பியர், கடத்து மின்னோட்டம் கண்டக்ஷன் கரண்ட்டை 5 ஆம்பியர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறோம். அந்த பிளேட்ஸுக்கு இடையில் ஓரளவு நேரத்தில் மாற்றமடையும் மின்புல பாயத்தை நேரடியாக கணக்கிட்டு அந்த இணைத்தட்டு மின்தேக்கின் தகடுகளுக்கு இடையே பாயக்கூடிய அந்த இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ரொம்ப ஈஸி சம்மு, பார்த்தா பெருசாக கொடுத்துருக்குற மாதிரி இருக்காங்க. ஆனால் ரொம்ப சிம்பிள் கான்செப்ட், ஈஸி சம் அண்ட் இம்பார்ட்டன்ட் சம்மும் கூட. சரியா குட்டி? அதாவது ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணிவிட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. சரியாம்மா? நாம் படித்தோம் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுக்கு என்ன கண்ணு ஃபார்முலா பார்த்தோம். ஐடி ஈக்குவல் டு எப்சலான் நாட் டி பை இ பை டிடி அப்படின்னு சொல்லி நம்ம படித்தோம். ஞாபகம் இருக்கடா குட்டி? இதில் ஃபஸ்ட்டு நம்ம சம் போடுறதுக்கு முன்னாடி என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து நம்ம தனியாக எழுதிடணும். அப்படி நம்ம எழுதிட்டோம் அப்படின்னாவே நமக்கு என்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், எப்படி கால்குலேட் பண்ணுறது அப்படிங்கிற ஒரு ஐடியா நமக்கு கிடச்சிடும். இங்கே ஃபஸ்ட்டு என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க அப்படின்னா கண்டக்ஷன் கரண்ட்டு ஐசி கொடுத்துட்டாங்க, 5 ஆம்பியர் கொடுத்துருக்காங்க. சரியாம்மா? இப்போ அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணி டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டு இடப்பெயர்ச்சி மின்னோட்டத்தை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஐடி ஈக்குவல் டு எப்சலான் நாட் டி பை இ பை டிடி நம்ம முன்னாடியே பார்த்தோம். காஸ் லா வைஸ் பார்த்தோம் அப்படின்னா எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை இ ஈக்குவல் டு கியூ பை எப்சலான் நாட் இந்த வேல்யூவுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் படிக்கும் பொழுது இந்த ஈக்குவேஷன்ஸ் நம்ம பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் பை இ ஈக்குவல் டு கியூ பை எப்சலான் நாட். அப்போ ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸு நம்ம கால்குலேட் பண்ணலாம். டி பை இ பை டிடி ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இதில் எப்சலான் நாட் அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். ஸோ அப்போ 1 பை எப்சலான் நாட்டை தனியாக வெளியில் எடுத்துடுறோம். டிக்யூ பை டிடி ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸை நம்ம இந்த ஈக்குவேஷன்லேருந்து கால்குலேட் பண்ணியிருக்கோம். இப்போ நமக்கு கண்டக்ஷன் கரண்ட்டு 5 ஆம்பியர்னு கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிக்யூ பை டிடிக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியாம்மா? அப்போ இந்த ஈக்குவேஷன் இருக்கக்கூடிய டிக்யூ பை டிடி ஈக்குவல் டு 5. சரியாம்மா? அப்போ இந்த வேல்யூவில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க கொண்டாந்து. டி பை இ பை டிடி ஈக்குவல் டு 1 பை எப்சலான் நாட் இன்ட்டு இந்த வேல்யூ இல்லடாமா, இங்கே நம்ம என்ன போட்டிருக்கோம் 5. ஸோ அப்போ இந்த இடத்துல 5 அப்படின்னு சொல்லி சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம். அப்போ டி பை இ பை டிடி ஈக்குவல் டு 5 பை எப்சலான் நாட். சரியாம்மா? இப்போ இந்த வேல்யூவை கொண்டுட்டு போய் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். மெயின் ஈக்குவேஷனில் டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் ஈக்குவல் டு எப்சலான் நாட் இன்ட்டு டி பை இ பை டிடி. டி பை இ பை டிடியோடைய வேல்யூ இல்லடா குட்டி 5 இன்ட்டு எப்சலான் நாட். சரியாம்மா? அதை தான் இந்த இடத்துல போட்டிருக்கோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் இடப்பெயர்ச்சி மின்னோட்டம் ஈக்குவல் டு எப்சலான் நாட் இன்ட்டு 5 இன்ட்டு எப்சலான் நாட். இந்த எப்சலான் நாட்டும் இந்த எப்சலான் நாட்டும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைன் என்னமா இருக்கும்? 5 மட்டும்தான் இருக்கும். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் 5 ஐடி ஈக்குவல் டு 5 ஆம்பியர். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் எதுக்கு குட்டி ஈக்குவலாக இருக்குது? கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது. ஐடி ஈக்குவல் டு ஐசி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் ஃப்ளக்ஸை கால்குலேட் பண்ணி அந்த பேரலல் பிளேட் கெப்பாசிட்டர்ஸுக்கு இடையில் போகக்கூடிய அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட்டுடைய வேல்யூவை நம்ம கால்குலேட் பண்ணுறோம். அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் கரண்ட் கண்டக்ஷன் கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு செகண்ட் சம். A transistor consists of LC circuit with an inductance of 1 microhenry and a capacitance of 1 microfarad. What is the wavelength of the electromagnetic wave it emits? பரப்பி ஒன்றின் எல்சி சுற்றில் உள்ள மின்தூண்டியின் மதிப்பு 1 மைக்ரோ ஹென்றி மற்றும் அதனுடைய மின்தேக்கியினுடைய மதிப்பு 1 மைக்ரோஃபேரட் அப்படின்னா அந்த பரப்பியில் தோற்றுவிக்கப்படும் மின்காந்த அலையின் அலைநீளம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியாம்மா?
இப்போ என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு கிவன் டேட்டா பார்த்தீங்கன்னா எல் கொடுத்துட்டாங்கம்மா. எல் எவ்வளோடா குட்டி கொடுத்துருக்காங்க, 1 மைக்ரோ ஹென்ரி. சரியா, இண்டக்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மைக்ரோ அப்படின்னா எவ்வளோடாம்மா, 10⁻⁻6. ஸோ 1 இன்ட்டு 10⁻⁻6 ஹென்ரி. இந்த மாதிரி வேல்யூஸ் எல்லாம் நம்ம மாற்றி போடும் பொழுது ரொம்ப கேர்ஃபுல்லாக போடணும். பவர் தப்பாயிடுச்சு அப்படின்னா நமக்கு ஆன்சர் அப்படியே ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக தப்பாயிடும். அதே மாதிரி சியோடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ கண்ணு கொடுத்துருக்காங்க, 1 மைக்ரோ ஃபேரட். ஸோ 1 இன்ட்டு மைக்ரோ அப்படின்னா 10⁻⁻6 ஃபேரட். ஸோ அப்போ எல் கொடுத்துட்டாங்க, 6 கொடுத்துட்டாங்க. சரியாம்மா, இப்போது நம்ம ஹெக்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டில் பார்த்தோம், அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ரேடியேஷன்ஸ் வந்து எமிட் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அவர் வந்து அதை எக்ஸ்பெரிமெண்டலாக ப்ரூவ் பண்ணுறாரு. ஸோ அப்போ அந்த எமிட் ஆகக்கூடிய அந்த வேவ்ஸோடைய ஃப்ரீக்வன்சி எஃப் ஈக்குவல் டு 1/2π√LCக்கு ஈக்குவலாக இருக்கும். சரியாம்மா, அவ்வளோதான். இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்படியே இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணி ஈஸியாக போடக்கூடிய ஸ்டெப்ஸ் தான். ஃபார்முலாவில் ஈஸியாக நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சரியா, 1/2π இன்ட்டு √, எல்லோடைய வேல்யூ என்ன கண்ணு, 1 இன்ட்டு 10⁻⁻6 இன்ட்டு சியோடைய வேல்யூ என்னடமா, 1 இன்ட்டு 10⁻⁻6. அவ்வளோதான். ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி எஃப் ஈக்குவல் டு 1/2π இன்ட்டு பாருங்கம்மா, 1 இன்ட்டு 1 1, 10⁻⁻6 இன்ட்டு 10⁻⁻6. நம்ம பவரை மல்டிப்ளையில் இருக்கும் பொழுது என்ன கண்ணு பண்ணுவோம், ஆட் பண்ணிக்குவோம். அப்போ 10⁻⁻12 √10⁻⁻12. எந்த ஒரு பவருக்குமே நம்ம ஸ்கொயர் ரூட் போட்டோம் அப்படின்னா பவர் வந்து பாதியாக குறைஞ்சிரும். ஸோ அப்போ 10⁻⁻12 அப்படிங்கிறது 10⁻⁻6 ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியில் எடுத்திருக்கோம். அதனால் -12 -6ஆக சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ அப்போ ஃப்ரீக்வன்சி எஃப் ஈக்குவல் டு 1/2π இன்ட்டு 10⁻⁻6. சரியாம்மா, இப்போ நம்ம கொஷினில் என்ன கண்ணு கேட்டிருக்காங்க, அந்த வேவ் லென்த்து, எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸுடைய வேவ் லென்த்து கேட்டிருக்காங்க. நமக்கு வேவ் லென்த்துக்கு என்ன கண்ணு ஃபார்முலா, லாம்டா ஈக்குவல் டு C/F. சி அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோடைய ஸ்பீடு, எஃப் அப்படிங்கிறது அந்த வேவோடைய ஃப்ரீக்வன்சி, லாம்டா அப்படிங்கிறது எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவோடைய வேவ் லென்த்து. ஸோ அப்போ லாம்டா ஈக்குவல் டு சி வந்து நமக்கு தெரியும் கான்ஸ்டன்ட் 3 × 10⁸ டிவைடட் பை இந்த ஃப்ரீக்வன்சியோடைய வேல்யூ கொண்டு வந்து இங்கே போடுறீங்க. லாம்டா ஈக்குவல் டு சி டிவைடட் பை 1 டிவைடட் பை 2π × 10⁻⁻6 அப்படின்னு வரும் கண்ணு. அந்த 2π × 10⁻⁻6 எங்கே கண்ணு போகும், 1 டிவைடட் பை அப்படிங்கிறதுனால நியூமரேட்டருக்கு போயிடும். சரியா, இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கேர்ஃபுல்லாக போடுங்க. லாம்டா ஈக்குவல் டு C/F. சியோடைய வேல்யூவை இந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. டிவைடட் பை எஃப்ஓடைய வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 டிவைடட் பை இந்த வேல்யூ. ஸோ அப்போ டிவைடட் பையில் 1 டிவைடட் பைன்னு இருக்கிறதுனால இந்த வேல்யூ நியூமரேட்டருக்கு போயிடுச்சு. கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். ஸோ அப்போ 3 × 10⁸ இன்ட்டு 2π × 10⁻⁻6. சரியம்மா, இப்போது வேல்யூ எல்லாம் மல்டிப்ளை பண்ணி போடுங்க. அவ்வளோதான், ஈஸி தான், உங்களுக்கே தெரியும். 3 × 10⁸ இன்ட்டு 2 இன்ட்டு பையோடைய வேல்யூ 3.14 × 10⁻⁻6. வேவ் லென்த் லாம்டா ஈக்குவல் டு 3 2s are 6, 6 × 3.14 18.84 இன்ட்டு இங்கே 10⁻+8 இருக்குது, இங்கே 10⁻⁻6 இருக்குது. அப்போ 8ல் -6 சப்ராக்ட் ஆகிடுச்சுனாக்கா ரிமைன் எவ்வளோமா, 2. ஸோ அப்போ வேவ் லென்த் லாம்டா ஈக்குவல் டு 18.84 × 10⁻2 மீட்டர். ஸோ அப்போ எமிட் ஆகக்கூடிய அந்த எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுடைய வேவ் லென்த்தை நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு தேர்ட் சம் பார்க்கலாம். A pulse of light of duration 10⁻⁻6 seconds is observed completely by a small object initially at rest. If the power of the pulse is 60 × 10⁻⁻3 watt, calculate the final momentum of the object. 10⁻⁻6 செகண்ட் அளவு நேரம் கொண்ட ஒளி துடிப்பு ஒன்று தொடக்கத்தில் ஓய்வு நிலையில் உள்ள சிறிய பொருளினால் முழுவதும் உட்கவரப்படுகிறது. ஒளி துடிப்பின் திறன் 60 × 10⁻⁻3 வாட் எனில் அச்சிறிய பொருளின் இறுதி உந்தத்தை கணக்கிடு. ஃபைனல் மொமெண்டத்தை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. நமக்கு ஃபஸ்ட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாருங்க கண்ணு. என்னென்ன கண்ணு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த சம்மில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா பவர் கொடுத்துருக்காங்க. பவர்
ஓகேவா? P ஈக்குவல் டு 6 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 வாட். நெக்ஸ்ட் டைம் கொடுத்துட்டாங்க பாருங்கள் மேலே. T ஈக்குவல் டு 10 பவர் மைனஸ் 6 செகண்டு. ஃபைனல் மொமெண்டம் P ஈக்குவல் டு என்ன கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஈஸி சம்மு. சரியா? ஒரு செகண்டில் போட்டுடலாம் அழகாக. ஃபார்முலா மட்டும் தெரிஞ்சதுன்னா போதும். அப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணி கால்குலேட் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியாம்மா? ஸோ மொமெண்டம் ஈக்குவல் டு எனர்ஜி பை ஸ்பீடு. சரியாம்மா? எனர்ஜி E/c அப்படின்னு சொல்லி போடுறோம். எனர்ஜி அப்படிங்கிறத நம்ம என்னென்னு கண்டு சொல்லலாம்? பவர் இன்ட்டு டைம். சரியா? அப்போ இந்த எனர்ஜிக்கு என்ன ஃபார்முலானா பவர் இன்ட்டு டைம் டிவைடட் பை ஸ்பீடு. பவருடைய வேல்யூ கொண்டாந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். 60 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 3 இன்ட்டு 10 பவர் மைனஸ் அடுத்தது நெக்ஸ்ட்டு டைம் எவ்வளோ குட்டி? 10 பவர் மைனஸ் 6. ஸோ பவருக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறீங்க, டைமுக்கு இந்த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுறோம், டிவைடட் பை ஸ்பீடு. அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுடைய ஸ்பீடு எவ்வளோ கண்ணு? 3 இன்ட்டு 10 பவர் 8. இந்த வேல்யூவெல்லாம் போட்டு சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நமக்கு மொமெண்டம் கிடச்சிடும். மொமெண்டம் P ஈக்குவல் டு 20 இன்ட்டு 10 பவர் மைனஸ் 17 கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் மைனஸ் 1. எவ்வளோ ஈஸியான சம் பாருங்கள். இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்ததுன்னா அழகாக சூஸ் பண்ணி அப்படி 2 மார்க் 3 மார்க்ஸாக இருந்ததுன்னா அழகாக மார்க் வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம். தெரியுதாம்மா? ஈஸியாக ஃபஸ்ட்டு அந்த சம்மை ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பொறுமையாக படிச்சிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக அந்த ஸ்டெப்ஸ் உங்களுக்கு புரியும். சரியாம்மா? நெக்ஸ்ட்டு 4th சம் பாருங்கள். இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சம்மு நல்லா இருக்கும். இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா எப்படி சம் கேட்டாலும் நீங்கள் மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு போடுறதுக்கு தெரியும். லெட் அன் எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் ப்ரொபகேட் அலாங் எக்ஸ் டைரக்ஷன். எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் பார்த்தீங்கன்னா எக்ஸ் டைரக்ஷனில் பரவுது. த மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆசிலேட் அட் எ ஃப்ரீக்வன்சி ஆஃப் 10 பவர் 10 ஹெர்ட்ஸ் and has an amplitude of 10 power minus 5 Tesla acting along the y direction. சரியாம்மா? ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தீங்கன்னா y டைரக்ஷனில் ப்ரொபகேட்டாக போகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தென் கம்ப்யூட் த வேவ் லென்த் ஆஃப் த வேவ். அந்த அலையினுடைய வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. ஆல்சோ ரைட் டவுன் த எக்ஸ்பிரஷன் ஃபார் எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன் திஸ் கேஸ். இந்த கேஸில் எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான ஈக்குவேஷனை எழுத சொல்கிறாங்க. எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் பார்த்தா பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த சம் நீங்கள் போட்டிங்கனாவே. சரியாம்மா? ஃபஸ்ட்டு டேட்டா என்ன கண்டு கொடுத்துட்டாங்க? ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டாங்க. F ஈக்குவல் டு 10 பவர் 10 ஹெட்ஸு. அடுத்தது மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய வேல்யூ கொடுத்துட்டாங்க 10 பவர் மைனஸ் 5 டெஸ்லா. அந்த மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு B0 கொடுத்துருக்காங்க. எந்த டைரக்ஷனில் கண்ணு மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துருக்காங்க? ஆக்டிங் அலாங் ஒய் டைரக்ஷன். ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன். நெக்ஸ்ட்டு இது பார்த்திங்க அப்படின்னாக்கா எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவ் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் போகுது, மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷனில் போகுது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் கண்ணு போகும்? டக்குன்னு நீங்களே சொல்லணும். இவ்வளோ நேரம் நம்ம அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பற்றி எல்லாம் படித்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு, மேக்னெட்டிக் ஃபீல்டு, வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன் மூணுமே பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி பர்பண்டிகுலர். இதில் வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன் எக்ஸ் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன். அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன டைரக்ஷன் கண்ணுங்க? இசட் டைரக்ஷன். ஓகேவா? அவ்வளோதான் கண்ணு. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த்தை கால்குலேட் பண்ண சொல்கிறாங்க. அந்த எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கான எக்ஸ்ப்ரெஷன் எழுத சொல்கிறாங்க. சரியாம்மா? நாம் முன்னாடியே பார்த்தோம். E ஈக்குவல் டு E0 sin kx மைனஸ் ஒமேகா டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம். நாம் ஞாபகம் இருக்காடா குட்டி? E0 அப்படிங்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூட், கே வேவ் நம்பர், எக்ஸ் அப்படிங்கிறது அந்த வேவ் ப்ரொபகேட் ஆகக்கூடிய டைரக்ஷன், ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். சரியாம்மா? இப்போ இதில் நம்ம E0 கால்குலேட் பண்ணோம், கே கால்குலேட் பண்ணோம், ஒமேகா கால்குலேட் பண்ணோம். சரியாம்மா? அப்புறம் வேவ் லென்த் நம்ம கால்குலேட் பண்ணோம். அவ்வளோதான். ரெண்டு ஸ்டெப்பு தான். ஒன்றும் பார்த்தா பெரிய சம் மாதிரி இருக்கும். 2 ஸ்டெப்ஸ் தான் எல்லாமே. சரியா குட்டி? நம்ம பார்த்தோம் இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம். ஞாபகம் இருக்கா? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் சோர்ஸில் இந்த ஈக்குவேஷன் பார்த்தோம். ஸ்பீட் ஈக்குவல் டு E0 பை B0க்கு ஈக்குவலாக இருக்கும், இந்த ரேஷியோவுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இப்போ நமக்கு என்ன குட்டி வேணும்? எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய மேக்ஸிமம் ஆம்ப்ளிடியூடு வேணும். அப்போ E0 ஈக்குவல் டு C இன்ட்டு B0. சரியாம்மா? சியோடைய வேல்யூ என்ன கண்ணு? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவுடைய ஸ்பீடு வந்து யூனிஃபார்மாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 3 இன்ட்டு 10 பவர் 8 இன்ட்டு B0உடைய வேல்யூ இங்கே என்ன கண்ணு கொடுத்துருக்காங்க? 10 பவர் மைனஸ் 5. அதை கொண்டாந்து நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணுறீங்க.
ஸோ அப்போ 3 இன்ட்டு 10^8 இங்கே பார்த்தீங்க 10^8 இங்கே 10^-5. ஸோ அப்போ 3 இன்ட்டு 10^3 நியூட்டன் பர் கூலும். சரியாம்மா? அப்போ E நாட்டுடைய வேல்யூ நம்ம கால்குலேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் லேம்டா பாருங்கள். லேம்டா ஈக்குவல் டு C/F. லேம்டாவுக்கு ஃபார்முலா C/F. C அப்படிங்கிறது ஸ்பீட் ஆஃப் லைட்டு. 3 இன்ட்டு 10^8 டிவைடட் பை F உடைய வேல்யூ இங்கே கொடுத்துருக்காங்க கிவன் டேட்டாவிலேயே 10^10. இந்த 10^+10 மேலே போயிடுச்சுன்னா 10^-10. இங்கே +8 இருக்குது, இங்கே -10. ஸோ அப்போ -2 3. சரியாம்மா? அப்போ வேவ் லென்த் லேம்டா ஈக்குவல் டு 3 இன்ட்டு 10^-2 மீட்டர். ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும்? நம்ம வேவ் நம்பர் நம்ம கால்குலேட் பண்ணணும். வேவ் நம்பருக்கு ஃபார்முலா என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா k ஈக்குவல் டு 2π/λ. சரியாம்மா? 2 பையோடைய வேல்யூ 3.14. லேம்டா முன்னாடி கேஸில் கண்டுபிடிச்சோம் இல்லையாம்மா? 3 இன்ட்டு 10^-2. இந்த வேல்யூ எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேவ் நம்பர் நமக்கு கிடச்சிடும். k ஈக்குவல் டு 2.1 இன்ட்டு 10^2. சரியாம்மா? நெக்ஸ்ட் ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல் டு 2πf. இந்த ஃபார்முலாலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கண்ணு. குட்டி 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 ஃபார்முலா. இதெல்லாம் நல்லா கான்சன்ட்ரேஷனோட பார்த்து படிங்க. இது ஏதாவது சேஞ்ச் பண்ணி ஃப்ரீக்வன்சி கொடுத்துட்டு ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி இந்த மாதிரி ஏதாவது மாற்றி மாற்றி கேட்டாலும் உங்களுக்கு போட தெரிஞ்சிருக்கணும். தெரியுதாம்மா? 2 இன்ட்டு 3.14 ஃப்ரீக்வன்சி வேல்யூ முன்னாடி கொடுத்துருக்காங்க பார்த்தோம் இல்லையாம்மா? 10^10. ஸோ இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஆங்குலர் ஃப்ரீக்வன்சி ஒமேகா ஈக்குவல் டு 6.28 இன்ட்டு 10^10 ரேடியன் பர் செகண்ட் அப்படிங்கிற வேல்யூ நமக்கு கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே கொண்டு வந்து இந்த மெயின் ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம். E ஈக்குவல் டு E0 sin kx மைனஸ் ஒமேகா டி. சரியா? E0உடைய வேல்யூ இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? 3 இன்ட்டு 10^3. அதனால் E0க்கு பதிலாக அந்த வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்க. சைன் கேவோட நெக்ஸ்ட் கே இங்கே இருக்கா? கேவுக்கு என்ன வேல்யூ? 2.1 இன்ட்டு 10^2. ஓகேவா? எந்த டைரக்ஷனில் வேவ் ப்ரொபகேஷன் ஆகுது? எக்ஸ் டைரக்ஷன். மைனஸ் இந்த ஒமேகாவுக்கு பதிலாக பாருங்கள் ஒமேகாவுடைய வேல்யூ கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறீங்க. 6.28 இன்ட்டு 10^10 இன்ட்டு டி. எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து எக்ஸ் டைரக்ஷனில் ப்ரொபகேட் ஆகுது. மேக்னெட்டிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் ஒய் டைரக்ஷனில் இருக்குது. அப்போது எலக்ட்ரிக் ஃபீல்டுடைய டைரக்ஷன் இசட் டைரக்ஷனில் இருக்குது. அதனால தான் இந்த இடத்துல -k நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். சரியாம்மா? இந்த ஈக்குவேஷனில் அப்படியே எல்லாத்தையுமே டைரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணி போட்டிருக்கோம். அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு சம், 5th சம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் சம் அண்டு ரொம்ப ஈஸி. நிறைய கான்செப்ட் வந்து நாம் இதிலேருந்து தெரிஞ்சுக்கலாம். If the relative permeability and relative permittivity of a medium are 1 and 2.25 respectively, find the speed of the electromagnetic wave in this medium. ஊடகம் ஒன்றின் ஒப்புமை உட்புகுதிறன் மற்றும் ஒப்புமை விடுதிறன்கள் முறையே 1 மற்றும் 2.25 எனில் அவ்வூடகத்தின் வழியே பரவும் மின்காந்த அலையின் வேகத்தை காண்க. எலக்ட்ரோமேக்னெட்டிக் அந்த மீடியமுக்குள்ளார போகக்கூடிய அந்த எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுடைய ஸ்பீட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரியா குட்டி? ஃபஸ்ட்டு என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க பாருங்கள். மியூஆர் கொடுத்துட்டாங்க. ஓகேவா? மியூஆர் ஈக்குவல் டு 1, எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு 2.25 கொடுத்துட்டாங்க. சரியாம்மா? அதாவது ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி 2.25, ரிலேட்டிவ் பெர்மிபிலிட்டி 1 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸ்பீடு கேட்குறாங்க. வி ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியாம்மா? நமக்கு பார்த்தோம் நம்ம எலக்ட்ரோமேக்னெட்டிக் வேவுடைய ப்ராப்பர்ட்டிஸில் பார்க்கும் பொழுது மீடியமுக்குள்ளார அந்த வேவுடைய ஸ்பீடு என்னக்குன்னு வி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ இன்ட்டு எப்சிலான் நாட் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். ஞாபகம் இருக்காடா குட்டி? நமக்கு தெரியும் எப்சிலான் ஆர் ஈக்குவல் டு எப்சிலான் பை எப்சிலான் நாட். அதே மாதிரி மியூ ஆர் ஈக்குவல் டு மியூ டிவைடட் பை மியூ நாட். இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவில் மியூ இருக்குது. ஸோ அப்போ இதில் மியூ வேணும் அப்படின்னா மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர். சரியாம்மா? இந்த மியூவுக்கு பதிலாக மியூ நாட் இன்ட்டு மியூ ஆர், மியூ ஈக்குவல் டு மியூ நாட் இன்ட்டு மியூ ஆரை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த இடத்துல எப்சிலான் இருக்கா? ஸோ இப்போ இந்த ஃபார்முலாவில் எப்சிலான் வேணும் அப்படின்னா எப்சிலான் நாட் இன்ட்டு எப்சிலான் ஆர் அதை கொண்டு வந்து இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். வேறு ஒன்றுமே இல்லை. ஏன்டா இவ்வளோ பெருசு போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம்.
ஸோ அப்போ 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ நாட் மியூ ஆர் எப்சலான் நாட் எப்சலான் ஆர். நமக்கு தெரியும் சி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சலான் நாட். அதாவது எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவோடைய ஸ்பீடு வேக்யூம் ஆர் ஃப்ரீ ஸ்பேஸில் எவ்வளோ கண்ணு இருக்கும்? சி ஈக்குவல் டு 1 டிவைடட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் மியூ நாட் எப்சலான் நாட். ஸோ அப்போ இந்த 1 டிவைடட் பை மியூ நாட் எப்சலான் நாட் இருக்கு இல்லையா குட்டி, அந்த வேல்யூவை நம்ம என்னன்னு சொல்லி எடுத்துக்கிறோம் கண்ணு? சின்னு எடுத்துக்கிறோம். சரியா? ஸோ இப்போ 1 டிவைடட் பை மியூ நாட் எப்சலான் நாட்டை சி அப்படின்னு சொல்லி இந்த ஈக்குவேஷனை சப்ஸ்டிட் பண்ணுறோம். அப்போ சி டிவைடட் பை இந்த டேர்மும் போயிடுச்சு, இந்த டேர்மும் போயிடுச்சு. அப்போ மீதி என்ன கண்ணு இருக்குது? மியூ ஆர் எப்சலான் ஆர். அவ்வளோதாண்டா குட்டி. மீதி இப்போ நீங்கள் அந்த வேல்யூவெல்லாம் சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணிங்கன்னா அழகாக அந்த ஸ்பீட் என்ன அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணலாம். சி ஈக்குவல் டு 3 × 10⁸ டிவைடட் பை மியூ ஆரோடைய வேல்யூ என்னடாமா? 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 இன்ட்டு எப்சலான் ஆரோடைய வேல்யூ என்னடா குட்டி? 2.25. இதெல்லாம் மல்டிப்ளை பண்ணி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி ரூட் கண்டுபிடிச்சிங்கனாக்கா 1.5 நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ V ஈக்குவல் டு 2 × 10⁸ மீட்டர்/செகண்ட். அந்த மீடியமுக்குள்ளார அந்த எலக்ட்ரோமேக்னட்டிக் வேவுடைய ஸ்பீட் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். இந்த சம்மெல்லாம் நீட்டாக ஒரு டைமுக்கு 2 டைம் போட்டு பாருங்கள். ஃபார்முலாவெல்லாம் எழுதி பார்த்து மெமரி பண்ணுங்கள். சரியாம்மா? இந்த மிட் டேர்ம் டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். நல்லா போட்டு பாருங்கள்.